இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய ஒரு பொருளோட மதிப்பு ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாமே. தயாரிக்க இடத்துல, தயாரிப்பு நிறுவனத்துல அதோட விலை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? நான் பொருளை மட்டும் வந்துட்டு வேற எங்கேயும் வாங்குறதுக்கு பதில் இங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா பிசினஸ் பண்றதுக்கு என்னால முதலீடுலாம் செய்ய முடியாது. 0% இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். நான் வந்து எனக்கு கார் ஒன்று வேணும், ஆனா எனக்கு வந்துட்டு பைசா கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஃப்ரீ அந்த கார் வாங்கியாகும், நான் அதுக்கு எனக்கு என்ன பண்ணிட்டோம் உனக்கு அப்படின்னு கேட்கறப்போ, நானும் எங்களோட நேயர்களுக்கு எல்விஆர் சிவகுமாரின் உற்சாகமான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் நம்முடைய வீடியோவில் நீங்க எல்லாம் பார்த்துட்டு எங்க இருப்பீங்கன்னு கேட்டப்போ நீங்க எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற இடத்த விட்டு ஃப்ரான்ச்சைஸிங்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நிச்சயமா உங்களால முடியும். இதை அவங்ககிட்ட பேசுறப்போ எனக்கு வந்துட்டு ஒரு புத்தகத்தில் படிச்ச ஒரு வாசகம் ஞாபகம் இருக்கு. பெரிய வியாபாரிகள் நெட்வொர்க்குகளை உருவாக்குகின்றனர், மற்ற அனைவரும் அதில் வேலை தேடுகின்றனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்ப நம்ம எல்லாருமே இப்ப என்ன ஒரு மனநிலைக்கு வந்திருக்கோம்னாக்கா, நமக்குன்னு ஒரு சொந்தமா நெட்வொர்க் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கோம். அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரைட்? அப்ப இந்த பிரான்ச்சைசிங்கிற இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க பிரான்ச்சைஸிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்துட்டு சொந்தமா சில பொருட்களை நீங்க உற்பத்தி செஞ்சாகணும், அல்லது அந்த உற்பத்தி செய்யக்கூடிய சில நிறுவனங்கள் கூட நீங்க என்ன பண்ணியாகணும், நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, சோ இப்போ நம்ம இங்கதான் என்ன பண்ண போறோம்னா, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் சிஸ்டம், பாரம்பரிய வியாபார முறை எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கொஞ்சம் நம்ம ரீகால் பண்றோம், ஒண்ணும் இல்லை. ஒரு பொருளை உற்பத்தி செய்யறோம்னு வச்சுக்கலாமே, அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு கன்சியூமர் பொருளை பயன்படுத்துறாரு அப்படின்னாக்கா, தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தயாரிப்புல இருந்தாங்க ஒரு நிறுவனம் வேணும் இல்லையா? அப்போ ஒரு நிறுவனத்துல இருந்து ஒரு கன்சியூமருக்கு பொருள் நேரடியாக வந்து சேருதான்னு கேட்டா கிடையாது. ஸோ நிறைய இடையில வந்துட்டு மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நமக்கு தேவையான பொருளை பக்கத்தில் இப்போ ரீட்டைல் ஷாப்ல வாங்குறோம், ரீட்டைலுக்கு வந்துட்டு ஒரு ஹோல்சேலர் சப்ளை பண்ணுவார், அதுக்கு மேலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கு மேலே ஸ்டாக்கிஸ்ட், C&F, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், சம்திங், இந்த மாதிரி நிறைய இடையில ஒரு 6-7 கைகள் மாதிரி தான் அந்த பொருட்கள் நம்ம கைக்கு வந்து சேருதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்பஸையா இருக்கலாம், அல்லது சோப்பா இருக்கலாம், இல்ல நீங்க யூஸ் பண்ணோட பெர்ஃப்யூமா இருக்கலாம். இது எங்க தயாரிக்கிறாங்க நமக்கு மேபி அதில் பார்த்தாலும் தெரியும். இங்கே பாம்பேன்னு போட்டிருப்பாங்க, இல்லை கல்கத்தா போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஹரியானான்னு போட்டிருப்பாங்க. நமக்கு எங்க நமக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்ம வேணுங்கிற பொருளை பக்கத்து கடையில் போய் வாங்குறோம். அப்போ இந்த செயின்ல யார் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு தயாரிப்பாளர், ஒரு வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர், மேனுஃபேக்சரும், ஒரு கன்சியூமர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ மிடில் இருக்கக்கூடிய வந்துட்டு இடைத்தரகர்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இவங்க வந்துட்டு ஆனால் தே ஆர் ஸ்பெண்டிங் அவங்களுடைய நேரத்தை அதுக்காக வந்துட்டு முதலீடு செஞ்சிருக்காங்க. எத்தனையோ வியாபாரிகள் அதுக்காக அவங்க நேரத்தை வந்துட்டு அதுக்காக முதலீடு செஞ்சிருக்காங்க, நிறைய பணத்தை முதலீடு செஞ்சிருக்காங்க. வி ரெஸ்பெக்ட் த பீப்புள். ஆனாலுமே இதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய ஒரு பொருளோட மதிப்பு ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாமே. தயாரிக்க இடத்துல, தயாரிப்பு நிறுவனத்துல அதோட விலை என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? நிச்சயமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு 30-40% இருக்கும். ஒரு நேர்மையான சில நிறுவனங்களுக்கு 30-40% இருக்கும். சில நமக்கு தெரியும், சில குளிர்பானங்களுடைய விலை, அடக்க விலை பாத்தீங்கன்னாக்கா லெஸ் தென் வந்துட்டு ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்துட்டு சில ஒவ்வொரு நிறுவனம் ஒரு மாதிரி சில வந்து கால்குலேஷன் இருக்கும். ஸோ அந்த நம்ம வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னாக்கா, சராசரியா ஒரு பொருள் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்காக we are spending மினிமம் ஒரு 50-70% பணத்தை நம்ம என்ன பண்றோம், நம்ம லூஸ் பண்றோம் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு முக்கியமோ, பயன்படுத்துறதுக்கு கன்சியூமர் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை. அப்போ இந்த இடையிலக்குள்ள பீப்புளை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னாக்கா இட்ஸ் கால்ட் டைரக்ட் செல்லிங். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா மேலைநாட்டு நிறுவனங்கள்ல வந்து உருவான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி இட்ஸ் கால்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம ஆன்லைன் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு டைரக்ட் செல்லிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலா இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறையா இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? அப்ப டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில சரிங்க சார், நான் பொருளை வந்துட்டு வாங்குறது என்ன பண்ணியானே வேற எங்கேயும் வாங்குறேன், அதுக்கு பதிலாக டைரக்ட் செல்லிங்ல வாங்கிக்க போறேன். கரெக்டா? 100% கரெக்ட். இது போக இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நிறைய விளம்பரங்களுக்கான பைசா இன்னைக்கு பல 1000 கோடிகள் செலவாயிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அது பணம் நினைச்சு பாருங்க, அந்த பணம் எல்லாம் யாரோட பணம் கேட்டீங்கன்னாக்கா ஆஸ் அ கன்சியூமர் நம்மளுடைய ஒரு ஹார்ட் அண்ட் மணி. ஓகேங்களா? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம். இன்னும் இதுல குறிப்பா வந்து சொல்லணும்னாக்கா, நம்ம எங்க பணத்தை அதிகமா செலவு பண்றோம்? ஒவ்வொரு மாசம் நீங்க சம்பாதிக்கிற பணத்துல எங்க நீங்க அதிகமா பணத்தை செலவு பண்றீங்க? நகை கடையா, துணி கடையா, மளிகை கடையான்னு கேட்டாக்கா ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு மாதம் நம்ம வீட்டுக்கு தேவையான FMCG சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், இதுக்கு நம்ம எல்லாருமே அதிகமா பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு 4 பேர் குடும்பத்துக்கு ஒரு மளிகை கடைக்கு போனா ஒரு மாசத்துக்கு தேவையான செலவு எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் 4000 பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். கரெக்டா இல்லைங்களா? இதுல கிட்டத்தட்ட ஒரு 40-50% 60% மணி வந்து மிடில் போகுது அப்படின்னாக்கா, இதை வந்து டைரக்ட் செல்லிங் மூலமா அந்த பணத்தை நமக்கே வந்துட்டு நம்ம திரும்ப நமக்கு கிடைக்கும்னாக்கா இது ஒரு வாய்ப்பு. அவ்வளவுதான். இது எல்லாருக்குமே
எல்லாருக்குமே வந்துட்டு பொருந்தும் சொல்ல வரல. யாருக்கு தேவை இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னோட நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ கன்சியூமர் ஸ்பெண்டிங் மணி, ப்ரொடியூசர்ஸ் மேக்கிங் மணி. இதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான புக் வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரொசியூமர் பவர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் மேக்கிங் மணி, கன்சியூமர்ஸ் ஸ்பெண்டிங் மணி. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரோசிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா யார் ஒரு நபர் அவர் பயன்படுத்தக்கூடிய பொருளை அவருக்கே பைசா மிச்சம் ஆகணும்னாக்கா அவரே என்ன பண்ணலாம், ஒரு பிரான்ச்சைசி எடுத்து அந்த வருமானத்தை அவரே வந்து எடுத்துக்க முடியும்னாக்கா அவர் இதில் என்னவா மாறுறாரு கேட்டீங்கன்னாக்கா கன்சியூமர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ப்ரோசியூமரா வந்துட்டு மாறுறாரு. ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது வரைக்கும் வந்துட்டு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பதிலாக டைரக்ட் செல்லிங்ல வாங்க போறோம் அப்படின்னாக்கா அப்போ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பத்தி நம்ம அடுத்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த நேரடி வர்த்தகத்துல இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இந்தியா மாவட்டம் உலகம் மொத்தம் எல்லா பக்கம் நிறைய புதிய நிறுவனங்கள் நிறைய வந்திருக்கு. இதுல நமக்கு நம்முடைய பட்ஜெட்டுக்கு நம்ம நாலேஜுக்கு நமக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத தேர்வு செய்யறது உங்க கீழே விட்டுற ஆக்சுவலா. ஓகே, அப்ப அந்த மாதிரியான சில நிறுவனங்கள் நீங்க வந்து உங்களுக்கு எந்த நிறுவனம் பிடிச்சிருக்கோ எது வந்துட்டு நேர்மையான நிறுவனம் எல்லாம் செக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம். நீங்க அப்ப செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஜீரோவா இருக்கணும், முதலீடு இல்லாத ஒரு வியாபாரமா இருக்கணும். நான் பொருளை மட்டும் வந்துட்டு வேற எங்கேயும் வாங்குறதுக்கு பதில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனா பிசினஸ் பண்றதுக்கு என்னால முதலீடு எல்லாம் செய்ய முடியாது. 0% இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். ரெண்டாவது, என்னோட ஓய்வு நேரம், என்னோட ஸ்பேர் டைம்ல என்ன பண்ண போறேன், நான் பயன்படுத்தின பொருளையே நான் ஒரு சிலருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்க உங்களுடைய ஓய்வு நேரத்தை இதுக்காக பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு விஷயத்தை சொல்றப்போ உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு ஷேரிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். திருப்பூர்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மில் ஓனர் ஆக்சுவலா. ஓகேங்களா? பெரிய ஒரு பல கோடி சொத்து இருக்கு ஆக்சுவலா. அவர் வந்து BMW கார் வந்துட்டு ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆல்ரெடி கார் இருக்கு, அவர்கிட்ட நிறைய கார் வச்சிருக்காரு. ஒரு புதுசா BMW ஒரு மாடல் வந்திருக்கு, அந்த காரை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவர் நினைச்ச உடனே நிறைய பணம் இருக்கு, போய் வாங்கிட்டு இருக்க முடியும். ஆனா அவர் என்ன யோசிக்கிறாருனாக்கா, ஏன்னா எப்பவுமே இந்த பெரிய வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய யோசனை வந்துட்டு ஓடும் மனசுக்குள்ள. அவர் என்ன யோசிக்க, இந்த கார் வந்துட்டு பைசா கொடுத்து வாங்கக்கூடாது, எனக்கு ஃப்ரீயா கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த BMW அந்த பிரான்ச்ல போய் பேசுறாரு ஆக்சுவலா. அப்ப பேசுறப்போ பாருப்பா, நான் வந்து எனக்கு கார் ஒன்று வேணும், ஆனா எனக்கு வந்துட்டு பைசா கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஃப்ரீ அந்த கார் வாங்கியாகும், நான் அதுக்கு எனக்கு என்ன பண்ணிட்டோம் உனக்கு அப்படின்னு கேட்கறப்போ அந்த பிரான்ச் மேனேஜர் வந்து இவ்வளவு ஒரு அன்கோ போட்டு டிஸ்கஸ் பண்றாரு ஆக்சுவலா. சார், எனக்கு உங்க மூலமா ஒரு 20-25 கார் நீங்க எனக்கு சேல் பண்ணி கொடுங்க சார், நீங்க ஒரு கார் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறதுன்னு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றாரு. உடனே ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண நடந்த விஷயம் ஆக்சுவலா. ஒரு 3 to 6 months ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த டைம்ல அந்த BMW மாடலை பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஷேர் பண்றாரு, இந்த கார் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாரு. பேசி என்ன பண்றாரு, அந்த குறிப்பிட்ட டைம்ல அவங்க கொடுத்த அந்த எண்ணிக்கையை ஒண்ணுமில்ல, ரொம்ப சிம்பிள், ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாரோ அந்த வேலை செஞ்சிருக்காரு. ஒண்ணுமே கிடையாது, மார்க்கெட்டிங் வேற ஒண்ணும் இல்ல. அவர் 20-25 காரை சேல் பண்ணி கொடுக்குறாரு. இவருக்கு ஒரு கார் ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. எப்பவுமே மனிதர்களுக்கு என்னன்னாக்கா ஒரு பொருள் வந்துட்டு ஃப்ரீயா கிடைக்குனாக்கா ஒரு பயங்கர சந்தோஷம் கிடைக்குமா இல்லையா, பைசா செலவு பண்ண முடியும், ஒரு ஆசை ஆக்சுவலா. அப்ப அந்த மாதிரி இந்த ப்ரோசிமர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னாக்கா, நீங்க இதுக்கு பொருளை வாங்கி யூஸ் பண்றீங்க, பிடிச்ச விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுனால இது நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு வியாபாரமா நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கறத நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சோ நிச்சயமா இந்த இடத்துல நீங்க எல்லாருமே வந்துட்டு ப்ரோசிமரா மாறுறதுக்கு தயாரா இருக்கீங்க நம்புறேன். சோ ப்ரோசிமரா மாறுறதுக்கு இன்னும் என்னென்ன